எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அப்போசிஷன் பார்ட்டி லீடர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், அப்புறம் ஏஐஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி கே பழனிசாமி அண்ட் ஏஎம்எம்கே ஜெனரல் செக்ரட்டரி டிடிவி தினகரன் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்ஸ்டே அன்னைக்கு கண்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரூலிங் பார்ட்டி அந்த சிஎம் ஜோசப் அவருடைய வந்து அந்த கவர்மெண்ட்டில் போயிட்டுருக்குல்ல, அதில் வந்து செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 16 இயர் ஓல்டு பாய் வந்து போலீஸ்மேனால் செக்ஷுவல் அசால்ட் பண்ணப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து கோடம்பாக்கம் அந்த சென்னையில் அக்யூஸ்ட் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 16 வயசு பையனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஆல்கஹால் குடிக்க வச்சுருக்காரு, கன்சியூம் பண்ண வச்சுட்டு அவரை வந்து அசால்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. டீனேஜர் அப்படியோ எஸ்கேப் ஆகியிருக்கான். அப்புறம் வந்து அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன எக்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, லா அண்ட் ஆர்டர் வந்து சிச்சுவேஷன் ரொம்ப வந்து ஆபத்தாக இருக்குது, அது வந்து ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஈவன் போலீஸுமே வந்து நம்பிக்கைக்குரியவங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி அலிகேஷனை வச்சுருக்காரு. சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகே கவர்மெண்ட் வந்து அந்த போச்சிங் பண்ணுறத, அதாவது எம்எல்ஏஸை வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து இது பண்ணுவாங்களோ அதை வந்து நிறுத்தணும். அப்புறம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் போலீஸை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஐடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி இபிஎஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இருக்கிற அந்த க்ரைம்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, அது வைட் ஸ்ப்ரெட் ஃபியரை வந்து ஏற்படுத்தியிருக்கு, ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரன் அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே கவர்மெண்ட் வந்து அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சில்ட்ரனை ப்ரோபஸ்ட் மெஷர் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இந்த 16 வயசு பையன் வந்து அசால்ட் பண்ணப்பட்டது, அந்த மாதிரி வந்து குழந்தைங்க, சின்ன பசங்க, அந்த மைனருக்கெல்லாம் வந்து போக்சோ ஆக்டில் வந்து இம்மீடியட்டாக கவர்மெண்ட் வந்து இன்டர்வென்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஎம்எம்கே ஜெனரல் செக்ரட்டரி டிடிவி தினகரன் அவர் தேர்ஸ்டே அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் விஜய் அவர் வந்து டெஸ்ட்ராய் பண்ண பார்க்குறாரு திராவிடியன் பார்ட்டிஸை அப்படிங்கிற மாதிரி வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து இந்த ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காரு அந்த ஏஐஏடிஎம்கே அந்த இதை அப்படின்னு லூர் பண்ணியிருக்காரு அந்த லெஜிஸ்லேட்டர்ஸை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிஎம்மோட இன்டென்ஷன் வந்து அது வந்து டெமோக்ராட்டிக் அந்த இதை வந்து தாண்டி இருக்குது, அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு அவர். இந்த தினகரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஏஐடிஎம்கே ஃபங்க்ஷன் வந்து நிறைய பேர் பாதியில் சப்போர்ட் பண்ணுறவங்க விஜய்க்கு சிஎம்க்கு பண்ணவங்க இப்போ வந்து ஹியூஜ் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த மினிஸ்டர் போஸ்டெல்லாம் கிடைக்கலன்னொன்னே அவங்க வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. திரும்பி வந்து அவங்க அதனால் ஏஐஏடிஎம்கேக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, ரீயூனைட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியும் பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அர்லியராக டிஎம்கேவோட பார்ட் ஆஃப் அந்த இதில் இருந்தவங்கலாம் அலியன்ஸாக இருந்தவங்க இப்போ வந்து டிவிகேக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து பிரசிடென்ட் ரூல் அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி பண்ணுறது அகைன்ஸ்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்போது ஏஐஏடிஎம்கே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்ஸ்டே அன்னைக்கு அலிஜ் பண்ணியிருக்காங்க என்னென்னா, டிவிகே வந்து எம்பர் ஹார்ஸ் ட்ரேடிங்கில் எங்கேஜாக இருந்திருக்காங்க, லார்ஜ் சம் ஆஃப் மணி வந்து கை மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 4 பேர் அந்த எம்எல்ஏ அந்த டிஃபெக்ஷன் அந்த இதில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறது வந்து அந்த சிஎம் விஜய் அவர் வந்து ஏஐஏடிஎம்கேவுடைய ஜெனரல் செக்ரட்டரி கே பழனிசாமி அவருடைய அந்த இதை வந்து பார்ட்டியை வீக்கன் பண்ணுறதுக்கு தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைஜாக் பண்ணியிருக்காங்க எம்ஜி ராமச்சந்திரனோட அந்த லிகசியை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஏடிஎம்கே லீடர் பி தனபால் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து சிபிஐ இதில் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இதில் டீட்டெயில் ப்ரூவ் பண்ணணும், இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் அந்த இதில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ரிசைன் பண்ணிவிட்டு டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு, டிமாண்ட் பண்ணியிருக்காரு. ஐஎஸ் இன்பதுரை அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸில் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு சிஎம் விஜய். அதை போச்சிங் பண்ணுறது, அதாவது அவங்க வேறு கட்சியிலேருந்து நம்மளோட இதில் கூப்பிடுறாங்கல்ல, எடுத்துக்கிறாங்கல்ல, அது அப்போசிஷன் மெம்பர்ஸ் இருக்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு நியூஸ் வந்திருக்கு.
இப்போ இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் கிளாஷ் தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து எதை காமிக்குதுன்னா எம்ஜிஆர் லெகசியும் சிஎம் விஜய் லெகசிக்கும் இருக்கிறத வந்து காமிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதான் ஏஐஏடிஎம்கே அந்த இதுலேருந்து எம்எல்ஏஸை வந்து இவங்க டிவிக்கு அவங்க எடுத்தாலும் கடைசியில் எம்ஜிஆர் லெகசி தான் வந்து வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த எம்எல்ஏஸ் அந்த ஏஐடிஎம்கேலேருந்து இங்கே வந்து திரும்பி ஒரு மீட்டிங் ரீயூனைட் ஆகும்போது போட்டாங்கல்ல, அது வந்து அந்த பார்ட்டி போஸ்டிங் அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்ஸ்டே அன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு பார்ட்டி ஆஃபீஸில். நியூஸ் பேப்பரில் அதை பப்ளிஷ் பண்ணாதீங்க, அந்த ஃபார்மர் இந்த எம்எல்ஏவோட பொசிஷன்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. டோட்டல் நம்பர் ஆஃப் 21 எம்எல்ஏஸ் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருந்தது வந்து ஃபேவர் ஆஃப் டிவிகே கவர்மெண்ட்டு தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திரு இபிஎஸ் அவர் வந்து ஃபர்மாக இருக்கார், ரீஇன்ஸ்டேட் பண்ணுறது அவருடைய பார்ட்டி பொசிஷனை இமீடியட்டாக அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஃபார்மர் ஏஐஏடிஎம்கே மினிஸ்டர் எஸ்பி வேலுமணி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்ஸ்டே அன்னைக்கு பார்ட்டி வந்து இப்போ யுனைட் ஆகிட்டோம், நாங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணப்பட்டுருச்சு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது சார்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரும் சீனியர் லீடர் சிவி சண்முகம் அவரும் வந்து திரு எடப்பாடியை மீட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சோம் அவர்கிட்ட, அதான் இபிஎஸ் அவர்கிட்ட, அவர் வந்து அதை ஒத்துக்கிட்டாரு. அப்போ வந்து நார்மலுக்கு வந்துருச்சு இப்போ பார்ட்டி அப்படிங்கிறத அது கோயம்புத்தூரில் ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அவர். இப்போ வந்து பார்ட்டி கண்டினியூ ஆகும், ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த அசம்பிளி எலெக்ஷனில் என்ன காரணத்தினால நாங்கள் எங்களுக்கு டிஃபீட் ஆனோம் நாங்கள் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதோட ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. வேலுமணி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க வந்து மினிஸ்ட்ரல் போஸ்ட்டுக்காக தான் வந்து டிவிகேவை சப்போர்ட் பண்ணாங்க, அதாவது ஏஐடிஎம்கேலேருந்து நிறைய பேர் வந்தாங்கல்ல, அதை பற்றி வந்து சொல்லும்போது அதை வந்து மறுத்து பேசியிருக்காரு அவர். அந்த பார்ட்டி அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து இப்போது பிரதர்ஸாக தான் இருப்போம் அப்படிங்கிற ஏடிஎம்கேயோட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. 3 டிகேட்ஸாக நாங்கள் வந்து மோர் தென் 3 டிகேட்ஸாக நாங்கள் கவர்ன் பண்ணிகிட்ருக்கோம். டிவிகே வந்து புது பார்ட்டி பவருக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் டிவிகே ஜென்ரல் செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஐஏடிஎம்கே வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து டிவிகே தான் ட்ரூ ஏஐஏடிஎம்கே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது சில ஃபார்மர் ஏஐஏடிஎம்கே எம்எல்ஏ ஃபங்க்ஷனரிஸ் வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபார்மர் எக்ஸ்சிஎம் ஸ்டாலின் தலைமையில் டிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் தேர்ஸ்டே அன்னைக்கு பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் ஆலந்தூர் அந்த இதில் 2014 எம்எல்ஏவாக இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இல்லாமல் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், அதை ஸ்டேபிள் லீடர்ஷிப்பு கீழே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து அதை அவர் சொல்லியிருக்காருங்கிறதும் நியூஸ் வந்திருக்கு. சிஎம் விஜய் அவர் வந்து பொறுப்பேற்றதுக்கப்புறம் இப்போ நிறைய வந்து க்ரைம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறனால அலிகேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன இப்போ அந்த கோயம்புத்தூர் இஷ்யூவில் கூட வந்து என்ன தண்டனை கொடுப்பாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.